அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். உலகின் இன்றைய முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்தியாவின் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் காலமானார். இந்தியாவின் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் உடல்நலக்குறைவால் நேற்றைய தினம் காலமாகியுள்ளார். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் திடீர் உடல்நலக்குறைவால் நேற்று மாலை டெல்லியில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டார். இந்நிலையில் வயது மூப்பு மற்றும் உடல்நலக்குறைவு ஆகியவற்றால் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்துள்ளார். அவருக்கு உயிரிழக்கும் போது வயது 92. 1932ஆம் ஆண்டு செப்டம்பர் 26இல் தற்போது பாகிஸ்தானில் உள்ள கா என்ற இடத்தில் பிறந்த அவர் 2004 முதல் 2014 வரை இந்தியாவின் பிரதமராக பதவி வகித்தார். நாட்டின் 13வது பிரதமராக பதவி வகித்த மன்மோகன் சிங் சுமார் 33 ஆண்டுகள் மாநிலங்களவை எம்பியாகவும் இருந்துள்ளார். இதன் பின்னர் இந்த ஆண்டு தொடக்கத்தில் அவர் அரசியலிலிருந்து ஓய்வு பெற்றார். இந்தியாவின் பொருளாதாரம் தாராளமயம் ஆவதற்கான பணியில் முக்கிய பங்காற்றியதற்காக அவர் நினைவு கூறப்படுவார். அவருடைய பதவிக்காலத்தில் உலகின் விரைவாக வளர்ந்து வரும் பொருளாதார நாடுகளில் ஒன்றாக இந்தியாவை உருமாற்றியதில் பெரும்பங்கு வைத்த பெருமைக்குரியவர் மன்மோகன் சிங். பிரதமர் ஆவதற்கு முன்பு 1990ஆம் ஆண்டு காலகட்டத்தில் அவர் நிதி மந்திரியாகவும் பதவி வகித்துள்ளார். இதன்படி 1991 முதல் 1996 வரை அப்போது பிரதமராக இருந்த PB நரசிம்மராவ் அமைச்சரவையில் நிதி மந்திரியாக பணியாற்றினார். சீக்கிய மதத்தவரான மன்மோகன் சிங் இந்து சமயம் அல்லாத முதல் இந்திய பிரதமர் என்ற பெருமையையும் பெற்றவர். இந்த சூழலில் உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டு காலமான மன்மோகன் சிங்கை காண்பதற்காக அக்கட்சியின் தேசிய தலைவர் கார்கே, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஆகியோர் புதுடெல்லிக்கு புறப்பட்டுள்ளார்கள். இதேபோன்று காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தியும் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு சென்றுள்ளார். இதேபோன்று காங்கிரஸ் தலைவர்கள் பலரும் டெல்லிக்கு சென்றுள்ளார்கள். பாஜக தேசிய தலைவர் மற்றும் மத்திய சுகாதார மந்திரியான JP நட்டாவும் சென்றுள்ளார். இதனை முன்னிட்டு டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் கடுமையான பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் மன்மோகன் சிங்கின் மரணத்திற்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி, காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி, தமிழக முதலமைச்சர் MK ஸ்டாலின் உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. சிரியாவில் நடந்த கடுமையான துப்பாக்கிச் சண்டையில் 14 சிரிய கிளர்ச்சிப் படையினர் கொல்லப்பட்டுள்ளார்கள். சிரியாவின் கிர்பெத் அல்மாஷா பகுதியில் முன்னாள் ஆட்சி அதிகாரியான முகமது கன்ஜோ ஹசனை கைது செய்ய இராணுவ நடவடிக்கை துறையின் கீழ் பாதுகாப்பு படையினர் ரோந்து குழு முயன்றுள்ளது. அப்போது குசைனின் ஆதரவாளர்கள் மற்றும் உள்ளூரை சேர்ந்த துப்பாக்கி ஏந்திய போராளிகள் பாதுகாப்பு படையினரை நோக்கி சரமாரியாக துப்பாக்கிச்சூடு நடத்தினர். இதற்கு பாதுகாப்பு படையினரும் பதில் தாக்குதல் நடத்தினர். இதில் 14 சிரிய கிளர்ச்சி பாதுகாப்பு படையினர் உயிரிழந்துள்ளார்கள். மேலும் 3 போராளிகளும் கொல்லப்பட்டதாகவும் சிலருக்கு காயம் ஏற்பட்டதாகவும் சிரியாவின் மனித உரிமைகள் கண்காணிப்பு அமையம் தெரிவித்துள்ளது. இதையடுத்து அப்பகுதியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது என்று பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளார்கள். சிரியாவில் உள்நாட்டுப் போர் தீவிரமடைந்த நிலையில் அதிபர் பஷீர் அல் ஆசாத் தலைமையிலான அரசு கடந்த 8ஆம் தேதி கவிழ்ந்தது. அபு முகமது அல் ஜுவாலின் தலைமையிலான ஹயத் தௌர் அல் ஷமாம் என்ற குழு சிரியாவில் ஆட்சியை கைப்பற்றியது. அதிபராக இருந்த பஷீர் அல் ஆசாத் ரஷ்யாவுக்கு தப்பிச் சென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தானில் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் கைது செய்யப்பட்டதைத் தொடர்ந்து கடந்த ஆண்டு மே 9ஆம் தேதி அவரது ஆதரவாளர்கள் நடத்திய போராட்டம் வன்முறையாக மாறியது. இராணுவ நிலைகள் மற்றும் இராணுவ தலைமையகம் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டது. இது தொடர்பான வழக்குகளை விசாரித்த இராணுவ நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் அனுமதியை தொடர்ந்து தீர்ப்பு வழங்குகின்றது. கடந்த வாரம் 25 பேருக்கு 2 ஆண்டுகள் முதல் 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை வழங்கப்பட்டது. இந்நிலையில் மேலும் 60 பேருக்கு 2 ஆண்டுகள் முதல் 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை வழங்கப்பட்டிருப்பதாக இராணுவம் இன்று தெரிவித்துள்ளது. தண்டனை பெற்றவர்களில் இம்ரான்கானின் உறவினர் காஷர் கான் நியாசியும் ஒருவர். லாகூர் படைப்பிரிவின் தளபதியின் ஜின்னா இல்லம் மீதான தாக்குதல் தொடர்பான வழக்கில் அவருக்கு 10 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் மே 9 வன்முறை தொடர்பான வழக்குகளின் விசாரணை நிறைவு பெற்றுள்ளது. அரசியலமைப்பு மற்றும் சட்டத்தின் கீழ் அனைத்து குற்றவாளிகளும் மேல்முறையீடு செய்வதற்கான உரிமை உள்ளது என்று இராணுவம் குறிப்பிட்டுள்ளது. இராணுவ நிலைகள் மீதான தாக்குதல்களில் ஈடுபட்டது தொடர்பான 100க்கும் மேற்பட்ட சந்தேக நபர்களை இராணுவ சட்டத்தின் கீழ் விசாரணை நடத்துவதற்காக இராணுவ அதிகாரிகளிடம் அரசாங்கம் கடந்த ஆண்டு ஒப்படைத்தது. பொதுமக்கள் மீதான இராணுவ விசாரணையை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் காரணமாக இராணுவ நீதிமன்றம் தீர்ப்பை அறிவிப்பதில் தாமதம் ஏற்பட்டது. சுப்ரீம் கோர்ட்டில் நடைபெறும் வழக்கில் இறுதி தீர்ப்பு நிலுவையில் உள்ளது. எனினும் இராணுவ நீதிமன்றத்தின் விசாரணை நிறைவடைந்து வழக்குகளில் தீர்ப்பு வழங்கலாம் என சுப்ரீம் கோர்ட் அனுமதி அளித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. அஜர்பைஜானில் வீழ்ந்து நொறுங்கிய விமானம் ரஷ்யாவால் தவறுதலாக சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கலாம் என சுயாதீன ஊடகங்கள் வெளியிட்டுள்ள செய்திகளால் பரபரப்பு. அஜர்பைஜான் ஏர்லைன்ஸ் விமானம் நேற்று பாகுவில் இருந்து ரஷ்யாவின் குரோஸ்னி என்ற இடத்துக்கு சென்றபோது அடர் பனிமூட்டம் காரணமாக 3 இடங்களில்
திரும்ப பிடிபட்டு கடைசியாக கஜகஸ்தான் மேற்குள்ள அக்டா விமான நிலையத்திற்கு திசை மாற்றிவிடப்பட்டது. அதன்படி அக்டா விமான நிலையம் அருகே வந்து கொண்டிருந்த போது விமானம் கீழே விழுந்து நொறுங்கியது. இந்த விமானத்தில் 62 பயணிகள், 5 விமான பணியாளர்கள் பயணித்திருந்தார்கள். இதில் 38 பேர் பரிதாபகரமாக உயிரிழந்தார்கள். 28 பேர் உயிர் பிழைத்தனர். இதில் 2 சிறுமிகள் காணப்படுகின்றனர். விமான விபத்து தொடர்பான விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் ரஷ்யாவின் ஏவுகணை எதிர்ப்பு அமைப்பு அல்லது நிலத்திலிருந்து ஏவப்படும் ஏவுகணை ஆகியவற்றில் ஏதாவது ஒன்று தவறுதலாக தாக்கி இந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என உலகின் பல்வேறு மீடியாக்கள் மற்றும் செய்தி நிறுவனங்கள் சந்தேகம் வெளியிட்டுள்ளார்கள். இதற்கு முக்கிய காரணம் விமானத்தின் வால் பகுதியில் ஏவுகணை பகுதிகளின் தாக்கியதற்கான அறிகுறிகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ளது. உக்ரைன் தற்போது ரஷ்யா மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தி வருகின்றது. கிரோஸ்னி மீது உக்ரைன் ட்ரோன் தாக்குதல் நடத்தி இருக்கின்றது. இதனால் இது ஒரு ட்ரோனாக இருக்கலாம் என ரஷ்யாவின் ஏர் பாதுகாப்பு நிலையம் தகவல் தெரிவித்து அதன் மூலம் தாக்கப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் வலுத்துள்ளது. கிரோஸ்னி விமான நிலையத்தில் தரையிறக்க விடுக்கப்பட்ட வேண்டுகோள் நிராகரிக்கப்பட்ட பின்னர் சிறிது நேரத்தில் வெளியே மிகப்பெரிய வெடிச்சத்தம் கேட்டதாக உயிர் பிழைத்தவர்களில் சிலர் தெரிவித்துள்ளார்கள். இங்கிலாந்து பத்திரிகை நடுவானத்தில் வைத்து விமானத்தின் ஆக்சிஜன் டேங்க் வெடித்ததாக தெரிவித்துள்ளது. விமான விபத்து நடைபெற்ற இடத்திலிருந்து கருப்பு பெட்டி கண்டெடுக்கப்பட்டு ஆய்வுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. அதில் உள்ள ஆடியோக்கள் முழுமையாக கேட்கப்பட்ட பின்னர் விபத்துக்கான முழுமையான காரணம் தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. உலகின் மிகப்பெரிய அணையை பிரம்மபுத்திரா நதியில் கட்ட சீனா திட்டமிட்டிருப்பதாக செய்தி வெளியாகியுள்ளது. திபெத் கைலாய மலையில் உற்பத்தியாகும் பிரம்மபுத்திரா நதி இந்தியா, வங்கதேச நாடுகளில் பாய்ந்து வங்காள விரிகுடா கடலில் சங்கமாகின்றது. உலகின் மிக நீண்ட நதிகளில் இதுவும் ஒன்று. திபெத்தில் இருந்து இந்த நதி ஷாங்பு என்று அழைக்கப்படுகின்றது. திபெத் பகுதியை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் சீனா பிரம்மபுத்திரா தண்ணீரை வறட்சியான பகுதிகளுக்கு திருப்பிவிடும் திட்டங்களை ஏற்கனவே செயற்படுத்தி வருகின்றது. இந்நிலையில் உலகின் மிகப்பெரிய அணையை பிரம்மபுத்திராவின் குறுக்கே கட்ட சீனா திட்டமிட்டுள்ளது. சீனாவில் ஜாங்சே நதியின் குறுக்கே 3 கார்கிஸ் 3 பள்ளத்தாக்குகள் என்ற பிரம்மாண்ட அணை ஏற்கனவே உள்ளது. அதை காட்டிலும் 3 மடங்கு பெரிய அணையை பிரம்மபுத்திராவில் கட்ட சீனா திட்டம் உருவாக்கியுள்ளது. இதன் மூலம் உலகின் மிகப்பெரிய நீர்மின் திட்டத்தை செயற்படுத்தவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த அணையை கொண்டு 60,000 மெகாவாட் திறன் மின் உற்பத்தியை செய்யலாம் என்பது திட்டம். இந்த மின் நிலையத்திலிருந்து கிடைக்கும் மின்சாரம் மூலம் சீனாவின் ஒட்டுமொத்த மின் தேவையில் 30% நிறைவு செய்ய முடியும். புதிய அணை கட்டுவதன் மூலம் உள்நாட்டு பாதுகாப்பு மற்றும் நீர்வளத்தை பயன்படுத்தும் வகையில் இருக்கும் என அந்நாட்டு நிபுணர்கள் தெரிவித்துள்ளார்கள். இந்த அணை பிரம்மபுத்திரா நதியை நம்பியுள்ள இந்தியா, வங்கதேசம் ஆகிய நாடுகளுக்கு பெரும் தலைவலியை ஏற்படுத்தும் வாய்ப்புள்ளதாக அரசியல் வல்லுநர்கள் தெரிவித்துள்ளார்கள். அமெரிக்காவில் விமான சக்கரத்தில் இருந்து மனித உடலம் மீட்கப்பட்ட சம்பவம் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்க விமானம் ஒன்றின் சக்கரத்தில் இருந்து மனித உடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. கவாய் தீவான மௌவியில் விமானம் ஒன்று தரையிறங்கிய பின்னர் விமானத்தின் சக்கரம் ஒன்றில் இருந்து இறந்த மனித உடல் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் சிகாகோ பிராந்திய சர்வதேச விமான நிலையம் ஒன்றிலிருந்து புறப்பட்டு சென்ற விமானத்திலிருந்து இந்த உடலம் மீட்கப்பட்டுள்ளது. விமானத்தின் தரையிறங்கும் கியர் உள்ள பெட்டிகளில் ஒன்றிலிருந்து இந்த உடலம் மீட்கப்பட்டதாக விமான நிறுவனம் தெரிவித்துள்ளது. எனினும் இறந்தவர் பற்றிய கூடுதல் விவரங்கள் எதுவும் வழங்கப்படவில்லை. விமானம் ஒன்றில் சக்கர இருப்பை விமானத்திற்கு வெளியே இருந்து மட்டுமே அணுக முடியும். இந்நிலையில் எவ்வாறு குறித்த சக்கர இருப்புக்கு நபர் சென்றார் என்பது தெளிவாக தெரியவில்லை. பொதுவாக விமானங்களில் அழுத்தமில்லாத சக்கர பகுதியில் மறை 80°C வரையான குளிரை எதிர்கொள்ள நேரிடும். அதேபோல் ஆக்சிஜன் பற்றாக்குறையையும் எதிர்கொள்ள நேரிடும். பெரும்பாலான சக்கர இருப்புகளை கொண்ட விமானங்களில் இறப்பு விகிதம் அதிகமாக இருந்தாலும் சிலர் அந்த நிலைமைகளிலிருந்து தப்பியுள்ளார்கள். கடந்த ஆண்டு பாரிஸில் அல்ஜீரிய விமான நிறுவனத்தின் விமானத்தின் அடிப்பகுதியில் இருந்து ஒருவர் உயிருடன் மீட்கப்பட்டார். 2022 ஜனவரி 2022 ஆப்பிரிக்காவில் இருந்து ஆம்ஸ்டாமின் சிபோல் விமான நிலையத்திற்கு வந்த சரக்கு விமானத்தின் முன்பக்கத்தின் கீழ் சக்கர பகுதியில் ஒருவர் உயிருடன் இருந்த நிலையில் மீட்கப்பட்டார். சட்டவிரோதமான முறையில் விமானங்களில் பயணிப்போர் இவ்வாறு ஆபத்தான வழிகளில் பயணிப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. வடக்கு காசாவில் IDFின் 551வது ரிசர்வ் பராட்ரூப்பர் படைப்பிரிவின் 35 வயதான கேப்டன் அமித் லெவி அல்கசாம் படைப்பிரிவு நடத்தி வரும் இராணுவ நடவடிக்கையில் கொல்லப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கமாஸ் போராளிகளை இலக்கு வைத்து இஸ்ரேல் இராணுவம் ரோந்து நடவடிக்கையில் ஈடுபட்ட போது கிபிட் சோம்ரியாவை சேர்ந்த லெபி கமாஸ் படையினரின் உடைய தாக்குதலில் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 551வது பிரிகேட்டின் கேப்டனாக இவர் பதவி வகித்ததாகவும் அவரது மரணம் இஸ்ரேலிய இராணுவத்திற்கு பெரும் இழப்பாக அமைந்துள்ளதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளது.
ஹமாஸுக்கு எதிரான காசாவின் தரைப்படை தாக்குதலில் மொத்தமாக IDF உயிரிழப்புகள் 500 கடந்திருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் பணைய கைதிகள் மீட்பு பணியின் போது கொல்லப்பட்ட 2 போலீஸ் அதிகாரி மற்றும் ஒரு பாதுகாப்பு அமைச்சு ஒப்பந்தக்காரரும் உள்ளடங்குவதாக இஸ்ரேல் இராணுவம் தெரிவித்துள்ளது. ரஷ்ய இராணுவம் பெர்போவின் முன்னணி கிராமத்திற்கு அருகே உக்ரைனின் உடைய நேட்டோ வழங்கிய இராணுவ டேங்கியை அழிக்க இரட்டை ட்ரோன் குண்டு தாக்குதலை நடத்தியதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதல் ரஷ்ய வான்வெளி துருப்புக்களால் துல்லியமான மற்றும் செயல்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உக்ரைனிய படைகளின் டேங்கியை அழிப்பதற்கு நடத்திய இரட்டை ட்ரோன் தாக்குதலில் நேட்டோ வழங்கிய உக்ரைனிய டேங்கி வெடித்து சிதறியிருப்பதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. இத்துடன் உலகின் இந்திய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில ஊடகத்தோடு இணைந்திருங்கள். இந்த காணொளி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.